பிரைஸ் தி லார்ட். இயேசுவை தேடுங்கள் என்ற ஊழியத்தின் வழியாக இந்த வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வேதத்தை நாம் தியானிப்பதற்காக 143 சங்கீதம் 10 வசனத்திலே அங்கு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை எப்படியாக பிரியப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கவும் அவர் நமக்கு போதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் என்னுடைய சத்தத்தை இந்த ஜனங்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அனுதினமும் கேட்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஏனென்றால் உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு தேவன் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகம் எவ்வளவோ பாடுகள் மத்தியில் தான் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்தி கொண்டு போவோம் என்பது கூட நமக்கு தெரியாமல் நாம் என்ன செய்கிறோம், சில வேலைகளில் சிக்கி கொள்கிறோம். ஏராளமான கண்ணிகள் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கால்கள் எங்கே விடறுகிறது என்று நம்ம தெரியாமல் நாம் மாட்டிக்கொள்கிறோம். ஆகையினாலே ஆண்டவருடையத்தில் நாம் கேட்கிறவர்களாகவும் ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராகவும் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் இடத்திலே சொல்கிறார். உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்கு என்ன செய்யும், என்னை போதித்து அருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகவும் புஸ்தகத்தில் நாம் வாசித்தோம் என்றால் 26 அதிகாரத்தில் 12 வசனத்திலே சொல்லும் பொழுது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்களுடைய தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய நடுவிலே உலாவி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை பகுதியிலே நம்முடைய ஒவ்வொரு நாட்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் ஆண்டவர் அதோடு கூட வர வேண்டும் என்று ஆண்டவர் அந்த இடத்திலே ஆசைப்படுகிறார். லேவியராகமம் புஸ்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். உலகத்திலே 2 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் மத்தியிலே உலாவி வர ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். அதாவது சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2 அதிகாரம் 10-11 வாசித்தோம் என்றால், இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சகரியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நான் உன் நடுவில் வாசமாய் இருப்பேன், அப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் நம் மேல் வைத்திருக்கிற கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து என் ஜனங்கள் என்று சொல்வார். அப்படி என்றால் நாம் தேவனிடத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படியாப்பட்ட தேவனை நாம் அறிவிப்பதற்காக தேவன் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். சகரியார் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது இந்த இதை அழகாய் சொல்லியிருப்பார். இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்போ நம்முடைய நடு அப்படிங்கும்போது நம்முடைய வாழ்க்கை பகுதி, நம்முடைய குடும்ப பகுதி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் வாசம் செய்யும்படியான சூழ்நிலைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல சொல்லும் பொழுது நம்முடைய ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 3 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு மாடு, ஒரு கழுதை தன்னுடைய எஜமானனை அறிந்து கொள்ளுமா? நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாக நம் எஜமானனை சேவிக்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இஸ்ரவேலோ அறியாமையினாலும் என் ஜனம் ஒன்றுமில்லாமலும் இருக்கிறது என்று ஆண்டவர் வருத்தத்தோடு ஏசாயாவின் இடத்திலே சொல்வதை பார்க்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் வராதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பாதுகாப்பாக அவருடைய சத்தம், அவருடைய போதித்தல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை நான் செய்வதற்காக என்னை போதித்தருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மளை போதிக்கிறவராக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சத்தம், நம்முடைய சத்தம் கேட்கிறவராக
நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு பகுதியை நாம் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஈடுபடுவராக இருக்க வேண்டும். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தேவர்களாக மாறினது உண்டோ என்று பாருங்கள். என் ஜனங்கள் வீணானவர்களை, அதாவது ஆண்டவருடைய வீணானவைகளை தன்னுடைய மகிமைக்காக ஏற்படுத்துகிறார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியில் சொல்லப்படுகிறது. என்னுடைய எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, தேவர்கள் அல்லாத தேவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சேவிக்கிறார்கள் என்று ஆண்டவர் துக்கத்தோடு கூட அந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாள் நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்வதற்காக எங்களை கற்றுத்தாரும் என்று நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறார், நம்முடைய நடுவிலே உலாவி வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லேவியராகமம் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படிதான் நாம் பார்க்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்முடைய ஜனமாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் நம்மை வேறுபடுத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. பிரைஸ் லார்ட்.